தபஸ்வி பொன்காமராஜ் அவர்கள் ஒரு நாள் இரவு முழுக்க இருந்து அந்த தகனத்தை ஒரு தவ வேள்வியாக நின்று பார்த்து அம்மாவினுடைய அஸ்தியை, மாதாஜி கிருஷ்ணபாயினுடைய அஸ்தியை எடுத்து திருவண்ணாமலைக்கும் பகவான் ஓயிராம் சரத்குமாரிடம் சென்று அளித்து பின்னாளில் காணி மடத்தினுடைய மந்திராலய ஆலயம் எழும்புகின்ற போது அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவிலே அடித்தளமாக போடப்பட்டது மாதாஜி கிருஷ்ணபாய் அவர்களுடைய அஸ்தி தான். இத்தகைய அற்புதமான சம்பவங்கள் நிகழ்வதற்காக ஆனந்தாசிரமத்தோடு பொன்காமராஜரை முதலிலேயே தொடர்புபடுத்துகின்றார் பகவான் ஓயிராம் சரத்குமார் அவர்கள். எனவேதான் 36 ஆண்டுகளாக ஆனந்தாசிரமத்தை விட்டு வெளிவராத நம்முடைய சச்சிதானந்த சுவாமிகள் காணிமட மந்திராலயத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழாவிற்கு 1990 வருகின்றார்கள். 93 ஆலயம் பூர்த்தியாகி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கும் நம்முடைய சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள் வருகின்றார்கள். பின்னாளில் தான் திருவண்ணாமலையிலே பகவான் ஓயிராம் சரத்குமாருடைய ஆசிரம அடிக்கல் நாட்டு விழாவிற்கு சச்சிதானந்த சுவாமிகள் வருகின்றார்கள். அதற்கு முன்னரேயே தன்னுடைய குருநாதர் பப்பா ராமதாசருடைய ஆனந்தாசிரமத்தோடு காணிமடத்தை தொடர்புபடுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வை பகவான் ஓயிராம் சரத்குமார் நிகழ்த்தி காட்டுகின்றார். எனவே சச்சிதானந்த சுவாமியை 36 ஆண்டு தவம் முடித்து காணிமடத்திற்கு வரவழைத்தது பகவான் ஓயிராம் சரத்குமார் மந்திராலயத்தின் மகிமையை வெளிப்படுத்துகின்றார். 93 நடந்த அந்த மந்திராலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்திலே தமிழகத்தினுடைய எல்லா ஆன்மீக செல்வர்களும், தமிழகத்தினுடைய எல்லா இலக்கியவாதிகளும், எழுத்தாளர்களும் படையெடுத்து வந்தார்கள். தமிழகத்தினுடைய மொத்த ஆன்மீக படையே அன்றைக்கு காணிமடத்திலே காண கிடைத்தது. எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள், சௌந்தரா கைலாசம் அவர்கள், நம்முடைய நீதித்துறையைச் சேர்ந்த எத்தனையோ நீதி பெருமக்கள், நம்முடைய டிஎஸ் அருணாச்சலம் ஐயா அவர்கள், வெங்கடசுவாமி அவர்கள், திரு ராஜு அவர்கள், எத்தனையோ நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எல்லாம், நீதி அரசர்கள் எல்லாம் அலையலையாக வந்தார்கள். காணிமட மந்திராலயம் என்பது தமிழகத்தினுடைய எல்லா ஆன்மீக செல்வர்களையும் ஈர்த்த ஒரு நிகழ்வாக 1993 அரங்கேறியது. அந்த காணிமட மந்திராலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கு முன்பு திருவண்ணாமலையில் பகவான் ஓயிராம் சரத்குமார் தம் திருமுன்பிலேயே ஒரு நிருபர்களுடைய கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார். எங்குமே நிகழாத ஒரு நிகழ்வு. காணிமட மந்திராலயத்தினுடைய செய்தி தமிழகம் முழுக்க, உலகம் முழுக்க சென்று சேர வேண்டும் என பகவான் ஓயிராம் சரத்குமார் ஏற்படுத்திய திட்டம்தான் அந்த பிரஸ் மீட், நிருபர்களுடைய ஒரு கூட்டத்தை திருவண்ணாமலையிலே தன்னுடைய முன்பு நடத்தி பொன்காமராஜ் அவர்களை காணிமடத்தை பற்றிய செய்திகளை அந்த நிருபர்கள் கூட்டத்திலே கூற வைத்தார்கள். எனவேதான் இந்த காணிமடம் மந்திராலயத்திற்கு பகவான் ஓயிராம் சரத்குமார் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் என்பது வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது தான் தெரிகின்றது. மிகப்பெரிய தெய்வீக காரியத்திற்கு அவர் காணிமடத்தை தேர்ந்தெடுத்த காரணத்தினால்தான் இவ்வளவு முக்கியத்துவத்தை ஏற்படுத்துகின்றார். அடிக்கல் நாட்ட தன்னுடைய குருநாதரினுடைய ஆசிரமத்தில் இருந்து சச்சிதானந்த சுவாமிகளை அழைத்து வருகின்றார். மகா கும்பாபிஷேகம் நடத்த தமிழகத்தினுடைய எல்லா ஆன்மீக சக்திகளையும், எல்லா இலக்கியவாதிகளையும் அங்கே வர வைத்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக நடத்துகின்றார். இந்த இடத்தில் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். மதுரையைச் சேர்ந்த பகவான் ஓயிராம் சரத்குமாருடைய பக்தை திலகவதி அவர்கள் காணிமடம் கும்பாபிஷேகத்திற்கு வரவில்லை. கும்பாபிஷேகம் முடிந்து அவர்கள் திருவண்ணாமலை செல்கின்றார்கள். அவர்களிடம் கேட்கின்றார், திலகவதி, நீ காணிமடம் மந்திராலய கும்பாபிஷேகத்திற்கு சென்றாயா? பகவான், நான் செல்லவில்லை என்றவுடன் மீண்டும் நீ அங்கு சென்று வா என வழிகாட்டுகின்றார். மட்டுமா, காணிமடத்தின் மீது கவிஞர்களை பாடல் எழுத வைக்கின்றார். அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் பதிவாளராக இருந்த மதுரையைச் சேர்ந்த கவிஞர் கோ சங்கர்ராஜுலு அவர்களை அழைத்து காணிமடத்தின் மீது பாடல் எழுதச் செய்கின்றார். காலையிலே பகவான் உத்தரவிட மாலைக்குள் தன்னிடம் கிடந்த ஒரு சின்ன அட்டையிலே ஒரு பாட்டை எழுத, அன்று மாலை அந்த பாடலை தயார் செய்துவிட்டு யோகியை சந்திக்க சென்றபோது சங்கர்ராஜுலு, லெட் அஸ் சிங் திஸ் காணிமடம் சாங், நாம் காணிமடம் பற்றிய அந்த பாடலை பாடுவோம் என அந்த கணத்திலே அதை அரங்கேற்ற வைத்தவர். மட்டுமா, சௌந்தரா கைலாசம் அவர்களை அழைத்து காணிமடத்தின் மீது நீ பாடலை ஏற்றி என்று சொல்கின்ற பொழுது காணிமடத்தின் சிறப்பு என அந்த அம்மா கேட்க, காணிமடத்தினுடைய மகிமையை பகவான் ஓயிராம் சரத்குமார் எடுத்துரைத்து திருமதி சௌந்தரா கைலாசம் அவர்களை காணிமடத்தின் மீது பாடல் செய்ய சொன்னார். எனவே கவிஞர்களை அழைத்து பாட வைக்கின்றார், இசைக்கலைஞர்களை அழைத்து இசை நிகழ்ச்சி நடத்த சொல்கின்றார். இந்த காணிமட மந்திராலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கு தமிழகத்தினுடைய நிருபர்களையெல்லாம் அழைத்து ஒரு நிருபர்களுடைய கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்றார். எனவே இந்த காணிமட மந்திராலயத்தின் மீது பகவான் ஓயிராம் சரத்குமார் கொண்ட அந்த தனி கவனத்தை, அந்த அருளை நாம் பார்க்க வேண்டும்.
இந்த மகா கும்பாபிஷேகம் முடிந்து 48 நாள் மண்டல பூஜை முடிந்து அதனுடைய வீடியோ காட்சியை திருவண்ணாமலை எடுத்துச் செல்கின்றார்கள். பகவான் யோகிராம் சுரத்குமாரை பல முறை அந்த வீடியோ காட்சியை ஓட வைத்து அதில் பலர் பேசியதை மீண்டும் மீண்டும் கேட்டு, குறிப்பாக அதில் பால் அபிஷேகம் குடம் குடமாக நடந்தபோது இந்த பிச்சைக்காரனுடைய திருவுருவச் சிலைக்கு இவ்வளவு பால் அபிஷேகமா என ஒரு குழந்தையைப் போல ஆனந்தத்தில் குதூகூலித்து அதை பார்க்கின்றார். அந்த அளவிற்கு பகவான் யோகிராம் சுரத்குமார் மந்திராலயத்தினுடைய மகிமையை தன்னுடைய செயல்களின் மூலமாக வருகின்ற தலைமுறைக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதுதான் மந்திராலயத்தினுடைய மகிமை. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த மந்திராலயத்தை நோக்கி 25 ஆண்டுகளாக, 4 நூற்றாண்டு காலமாக மதுரையிலே இருந்து வருடந்தோறும் அன்பர்கள் பாத யாத்திரையாக வருகின்றார்கள். மதுரையில் இருந்து 10 தினங்கள் ஒருமுறை பகவான் அழைத்து கேட்கின்றார், இந்த மதுரையிலிருந்து நடக்கின்ற காணிமடம் பாத யாத்திரை எத்தனை நாட்கள் நடத்துவீர்கள்? அப்புறம் கேட்கின்றார், பழனிக்கு மதுரையிலிருந்து பாத யாத்திரை எத்தனை நாட்கள் நடக்கும்? 5 நாட்கள். மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை நடந்தால் எத்தனை நாட்கள் நடக்கும்? 6 நாட்கள். ஆனால் இந்த பிச்சைக்காரனுக்கு 10 நாட்கள் நடந்து நீங்கள் பாத யாத்திரை நடத்துகின்றீர்களா என்று ஒரு குழந்தையைப் போல குதூகலித்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். ஏனென்றால் ஒரு முக்கியத்துவத்தை சொல்கின்றார். காணிமடம் நோக்கி நீங்கள் பாத யாத்திரை வருவது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. 10 தினங்கள் நடக்கின்ற மகத்தான யாத்திரை என்பதை அவர் கூறாமல் கூறி செல்கின்றார். அதனால்தான் அந்த பாத யாத்திரையின் போது பல அருட்சம்பவங்கள், அருப்புக்கோட்டையை விட்டு அன்பர்கள் காணிமடம் நோக்கி பாத யாத்திரை துவங்குகின்றார்கள். அவர்கள் பின்னால் நீங்கள் முதலில் செல்லுங்கள், நான் பின்னால் வருகிறேன் என்கின்ற ஒரு குரலை கேட்கின்றார்கள். பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய காட்சி அவர்களுக்கு அருப்புக்கோட்டையிலேயே கிடைக்கின்றது. நாங்குநேரி அருகே வருகின்றார்கள், பகவானுடைய காட்சி அவர்களுக்கு கிடைக்கின்றது. காணிமடத்தை நெருங்குகிறார்கள், அங்கும் பகவானுடைய காட்சி தெரிகிறது. இந்த 25 ஆண்டுகளிலே பாத யாத்திரை வந்த பல அன்பர்களை கேட்டாலும் பல இடங்களில் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய காட்சியை, தரிசனத்தை அந்த பாத யாத்திரையின் போது அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த 4 நூற்றாண்டு காலம் வருகின்ற ஒரு அனுபவம். இதுதான் நம்முடைய பகவான் யோகிராம் சுரத்குமார் எப்படிப்பட்ட கருணையை இந்த காணிமட மந்திராலயத்தின் மீது அவர் வர்ஷிக்கிறார் என்பதனுடைய வரலாறு தான் இந்த விஷயங்கள். காணிமடத்தின் மீது பகவான் யோகிராம் சுரத்குமார் தனி கருணை கொண்டுள்ளார். 1972 கரிவரத சுவாமிகள் மகானந்தா அவர்கள் உலகம் உன்னை வணங்கும், உன் உருவை வழிபடும் என்கின்ற பாடலை பற்றி குறிப்பிட்ட போது இது காணிமடத்திலே நிஜமாகிவிட்டது என குறிப்பிட்டார் பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்கள். எனவே 70களிலேயே கூறப்பட்ட அந்த உண்மை 90களில் காணிமடத்திலே நிஜமாகியது. எனவே பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய ஃபாதர்ஸ் மிஷன், அவருடைய தந்தையினுடைய அந்த பணி தெள்ள தெளிவாக 70களிலேயே திட்டமிடப்பட்டு 90களில் காணிமடத்திலே அது கால்கோள் கொண்டது என்பதுதான் வரலாறு நமக்கு உணர்த்துகின்ற உண்மை. பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய தனி கருணைதான் காணிமட மந்திராலயத்தினுடைய மகாத்மியமாகும். ஏனென்று கேட்டால் மிக அற்புதமாக குறிப்பிட்டார். காணிமடத்தில் இருக்கின்ற விக்கிரகத்தின் முன்னால் யார் ஒருவர் நின்று கொண்டு என்ன பிரார்த்தனை செய்கின்றாரோ அதை என் தந்தை ஓடோடி வந்து அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பார் என்பதுதான் பகவான் யோகிராம் சுரத்குமார் கொடுத்திருக்கின்ற அற்புதமான அருள் சம்பத்து நம்முடைய காணிமடம் மந்திராலயத்திற்கு. எனவே காணிமடத்தினுடைய அந்த திருவிக்கிரகத்தின் முன்னால் சென்று நாம் எந்த பிரார்த்தனையை முன்வைத்தாலும் பகவான் அறுதியிட்டு உறுதியாக சொல்கின்றார், என்னுடைய தந்தை உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பார் என்று. அப்படிப்பட்ட அற்புதம்தான் காணிமடம் பெற்றெடுத்திருக்கின்ற இந்த அருள் பாக்கியம் என்பதை நாம் மறக்கலாகாது. அது மட்டுமல்ல, காணிமட மந்திராலயத்திலே இருக்கின்ற அந்த கற்சிலையை நிறுவுவதற்காக காலையில் இருந்து மாலை வரை எவ்வளவு முயற்சி செய்தும் கூட மிகச் சரியாக சபரிமலையினுடைய மகர ஜோதி மாலை 4 மணிக்கு எப்பொழுது தெரிகிறதோ அந்த நேரத்தில் வந்து அந்த ஆலயத்திலே அவர் அமர்கின்றார். அந்த சிலையை நிறுவ காலையிலே நல்ல நேரங்களெல்லாம் பார்க்கப்பட்டு எல்லா முயற்சிகளும் செய்யப்பட்டன. ஆனால் பகவான் அதற்கு குறித்திருந்த நேரம் ஐயப்பன் கோவிலிலே மகர ஜோதி எப்போது எழுகிறதோ அந்த தருணத்திலே காணி மடத்திலே அந்த அற்புதமான சிலை அழகாக வந்து அந்த இடத்திலே அமர்கின்றது. எனவேதான் தன்னுடைய சிலை வந்து அமர்வதற்கு கூட உரிய நேரத்தை பகவான் தேர்ந்தெடுத்து அதை மகர ஜோதியாக நம் கண்களுக்கு காட்டியுள்ளார். இதுதான் காணிமடம் மந்திராலயத்தினுடைய மகத்துவம் என்பதை நாம் உணர வேண்டும். பொன் காமராஜ் அவர்களை தம்முடைய ஃபாதர்ஸ் மிஷன், பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய மிகப்பெரிய செய்தி, அவருடைய ஃபாதர்ஸ் மிஷன் என்று அவர் அடிக்கடி குறிப்பிடுகின்ற தன் தந்தையினுடைய பிரபஞ்ச பணி என்பது யோகிராம் சுரத்குமார் என்கின்ற நாமத்தை எடுத்துச் செல்வதுதான்.
அவர் குறிப்பிட்டார், இந்த பிச்சைக்காரன் இந்த உலகத்திற்கு ஒன்றை விட்டு செல்கின்றேன், அது யோகிராம் சுரத்குமார் என்கின்ற நாமம்தான். நம்மிடம் நாம பிச்சை தான் கேட்டார். தன்னை பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் என்று அழைத்த அவர் நம்மிடம் கேட்ட ஒரே ஒரு பிச்சை, நாமத்தை எனக்கு பிச்சையாக அளியுங்கள் என்று. எனவே தன்னுடைய நாமத்தை முன்கொண்டு செல்வதுதான் தன்னுடைய தந்தையினுடைய பிரபஞ்ச பணியாக வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்கள். அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த அற்புதமான ஒரு கருவிதான் தபஸ்வி பொன் காமராஜ் அவர்கள். நான் குறிப்பிடுவேன், அவருடைய நாவில் நின்று பகவான் யோகிராம் சுரத்குமார் நடம் புரிகின்றார் என்பதுதான் ஒரு தெய்வீக உண்மை. அவரை கொண்டு தமிழகம் முழுக்க மூலை முடுக்குகள் எல்லாம் உலகத்தந்தை யோகிராம் சுரத்குமார் என 80களிலேயே கம்பீரமாக அறிவித்து வீடு வீடாக வீதி வீதியாக சென்று பகவான் யோகிராம் சுரத்குமார் நாமத்தை இந்த தமிழகம் முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க, ஏன் சிங்கப்பூர் மலேசியா வரை அந்த நாமத்தை கொண்டு சேர்த்த பெருமை தபஸ்வி பொன் காமராஜ் அவர்களுடைய தனிப்பெருமை. அதுதான் காணிமடம் மந்திராலயத்தினுடைய மகாத்மியம் என்பதை நாம் மறக்கலாகாது. அந்த அளவிற்கு தன்னுடைய திருநாமத்தை வீதி வீதியாக வீடு வீடாக கொண்டு செல்வதற்கு அவர் தேர்ந்தெடுத்த அற்புதமான பாஞ்ச சன்னியம்தான் தபஸ்வி பொன் காமராஜ் அவர்கள். கண்ணனுடைய வேங்குழல் போல பகவான் யோகிராம் சுரத்குமார் தன்னுடைய பாஞ்ச சன்னியமாக தன்னுடைய நாமத்தை நாதமாக எடுத்துச் செல்வதற்கு அவர் தேர்ந்தெடுத்த பாஞ்ச சன்னியம்தான் பொன் காமராஜ் என்பதிலே கொஞ்சம் கூட மிகையல்ல, அதுதான் உண்மை. இத்தனை ஆண்டுகளாக பகவான் சித்தியானதற்கு பின்னரும் கூட பகவானுடைய திருநாமத்தை வீதி வீதியாக வீடு வீடாக நாடு நாடாக சென்று விதைக்கின்ற அந்த தந்தையினுடைய பிரபஞ்ச பணியிலே தபஸ்வி பொன் காமராஜ் அவர்கள் காணிமடம் மந்திராலயத்தை மையமாக வைத்து ஒரு உலக பெரும் இயக்கமாக பகவான் யோகிராம் சுரத்குமார் நாமத்தை கொண்டு செல்கின்ற மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் 80களிலே உலகத் தந்தை என அவர்கள் ஓங்கி அறிவித்த அந்த நாட்களில் இருந்து இன்றைக்கு பகவான் யோகிராம் சுரத்குமார் உலகெங்கும் எல்லோராலும் ஏற்றப்படுகின்ற போற்றப்படுகின்ற தெய்வ குழந்தையாக அருள் நாதராக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த நாளிலும் அவருடைய நாமத்தை வீடு வீடாக வீதி வீதியாக கொண்டு செல்கின்ற அந்த தெய்வீக திருப்பணியை தபஸ்வி பொன் காமராஜ் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காணிமடம் மந்திராலயம் அந்த உலக பணியினுடைய மையமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய பணி என்பது ஒரு பிரபஞ்ச பணி. அவருடைய பணி என்பது ஒரு தேச எல்லைகளோடு முடிந்து விடுவதல்ல. அவருடைய தன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் என் தந்தையின் பணியை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் பகவான் யோகிராம் சுரத்குமார் வெளிப்படுத்தி இருக்கின்ற உண்மை. இந்த பிரபஞ்சம் முழுக்க எங்களை போன்ற ஞானிகள் வேலை செய்கின்றோம். இந்த பிரபஞ்சம் என்பதே எங்களுடைய விளையாட்டு மைதானம் என்றெல்லாம் பகவான் யோகிராம் சுரத்குமார் ஞானிகளின் யோகிகளினுடைய அந்த விளையாடல்களை தெள்ளத் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த பிரபஞ்சம் தெளிவி அவருடைய பெரும் பணியை எடுத்துச் செல்வது அவருடைய திருநாமம் யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா என்கின்ற இந்த மந்திரம்தான் பகவானுடைய பிரபஞ்ச பணியை முன்கொண்டு செல்கின்றது. இதற்கு அவர் தேர்ந்தெடுத்த ஒரு ஆயுதம்தான் தபஸ்வி பொன் காமராஜ் அவர்கள். அவர் நாவிலே நின்று நர்த்தனம் புரிய தேனினும் இனிய கானங்களாக எத்தனை பாடல்கள் பகவான் யோகிராம் சுரத்குமார் மீது காணி மடத்தினுடைய மந்திராலயம் காட்டிய பாதையிலே நாடெங்கிலும் இன்றைக்கு மதுரையிலே குழு மாசானமுத்து தலைமையிலே காணி மடத்தினுடைய இருந்து செயல்பட்டவர்கள் தூத்துக்குடியிலே ராம கைலாசம் அங்கே ஒரு மையத்தை ஏற்படுத்துகின்றார்கள். காணிமடத்திலே பொன் காமராஜர் அவர்களோடு செயலாற்றிய அட்வொகேட் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஆனந்த குருகுலத்தை நாகர்கோவிலிலே உருவாக்குகின்றார்கள். எனவே காணிமடம் மந்திராலயம் பல்வேறு மையங்கள், ஆன்மீக மையங்கள் தமிழகத்திலே யோகிராம் சுரத்குமாருக்காக தலை தோங்குவதற்காக ஒரு மூல விதையாக காணிமடம் நின்றது. காணிமடத்திலே எழுந்த முதல் ஆலயம் இன்றைக்கு நாடெங்கிலும் எத்தனையோ பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆலயங்களை எழுப்ப வைத்துள்ளது. ஒரு மூல விதையில் இருந்து விதைகள் வெடித்து சிதறுவது போல காணிமடத்திலே பகவான் யோகிராம் சுரத்குமாரின் நாமம் கூறிய குழந்தைகள் எல்லாம் ஒவ்வொரு ஊர்களுக்கு சென்று பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு புதிய மையங்களை உருவாக்கி புதிய ஆலயங்களை எழுப்பி எங்கு பார்த்தாலும் இன்று யோகியின் மையங்களாக, எங்கு பார்த்தாலும் யோகியினுடைய திருவுருவச் சிலைகளாக ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதற்கு மூல விதை போட்ட இடமாக காணிமடம் திகழ்வதுதான் காணிமடம் மந்திராலயத்தினுடைய மகாத்மியம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அத்தகைய ஒரு பாக்கியத்தை
பகவான் யோகிராம் சுரத்குமார் காணி மடத்திற்கு வழங்கி இருக்கின்றார். அதனுடைய பணியில்தான் இன்றைக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய தபஸ்வி பொன் காமராஜ் அவர்கள் அந்த பணியை எடுத்து இன்னும் முன்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். கடந்த 83களிலே துவங்கி அவருடைய பணி, 89 வேகம் கொண்ட அவருடைய பணி இத்தனை ஆண்டுகளை கடந்தும் இடைவிடாது தளராது பகவான் யோகிராம் சுரத்குமார் நாமத்தை தினம் தினம் எடுத்து சென்று இல்லங்களுக்கு உற்சவ மூர்த்தியை எடுத்து சென்று காணி மடத்திலே 6 அடி உயரத்தில் ஆஜானு பாகவராக கற்சிலையாய் யோகிராம் சுரத்குமார் கருணை பாலிக்க அவருடைய உற்சவ மூர்த்தியை தன் கரங்களிலே சுமந்து கொண்டு யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா என்கின்ற தாரக மந்திரத்தை தரணியெங்கும் சென்று எடுத்தோதுகின்ற ஒரு தனிப்பெரும் பணியை தபஸ்வி பொன் காமராஜ் அவர்கள் தந்தையின் பணியாக, தந்தையினுடைய பிரபஞ்ச பணியாக இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் காணிமடம் கண்டிருக்கின்ற மிகப்பெரிய விஷயம். இதற்கு இந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வுக்காகத்தான் காணிமடத்தை பகவான் யோகிராம் சுரத்குமார் தயார் செய்துள்ளார். எனவே காணிமடத்தை மையம் கொண்டு உலகளாவிய பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய இயக்கங்கள், செயல்பாடுகள் வருங்காலங்களில் இன்னும் இன்னும் முகிழ்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்க காணிமடம், வாழ்க மந்திராலயம், வளர்க யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா என்கின்ற நாமும் இந்த உலகை ஆளும், மக்களை ஆளும், மனங்களை ஆளும் காணிமடம் அதன் ஒரு மையமாக இருக்கும். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. ஏது குறை எமக்கு யோகிராம் சுரத்குமார் எம்பெருமான் நீ இருக்க, ஏது குறை எமக்கு ஓதி வணங்கிடுவோம் உன்னாமம் என்னாலும், ஏது குறை எமக்கு எம்பெருமான் நீ இருக்க. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. ஏது குறை எமக்கு யோகிராம் சுரத்குமார் எம்பெருமான் நீ இருக்க, ஏது குறை எமக்கு.